ஹே காய்ஸ், இது லாஸ்ட் லாங் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். டே 1 அண்ட் அந்தமான். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி இங்கே ஐட்னரியில் இருந்த டே 1 ஸ்பாட்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். டே 1 ஃபுல்லாகவே போர்ட் பிளேரில் தான். ஃபர்ஸ்ட்டு செல்லுலார் ஜெயில் போனோம். அங்கே எங்களால் அவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியல. எங்களால் முடிஞ்சு எடுத்த மியூசியம் கிளிப் அண்ட் ஜெயிலோட டாப் வியூவை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரெய்னியாக இருந்தது அண்ட் ஆல்சோ அங்கே மெயினாக லைட் அண்ட் சவுண்ட் ஷோ தான் ஃபேமஸ். எங்கள் கைடு அங்கே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் ஷோ நடக்கும்னு சொன்னாங்க வேறு டேஸில். நாங்கள் போன அன்றைக்கி அங்கே ஹிந்தியில் ஷோ நடக்கிறதா சொன்னாங்க. ஸோ நமக்கு தான் ஹிந்தி தெரியாதே, நாங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த பிளானை லாஸ்ட் டேக்கு மூவ் பண்ணிட்டோம். இந்த செல்லுலார் ஜெயிலை காலாபாணின்னு சொல்கிறாங்க. இங்கே thousands ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பிரிட்டிஷ் ஹோல்ட் பண்ணி சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. இதோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரியை நான் லைட் அண்ட் சவுண்ட் ஷோவோட வீடியோவோட கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் ராஸ் ஐலாண்ட். எங்களுக்கு அந்தமான் போய் ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ண பிளேஸ்னால் அது ராஸ் ஐலாண்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் த்வீப். இந்த ஐலாண்ட் சென்ட்ரல் போர்ட் பிளேயரில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த ஐலாண்ட் பேரை சொன்னாலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது உயிரின் உயிரை சாங் தான். எஸ், வாங்க காட்டுறேன் அந்த பிளேஸ்க்கு அங்கே போய். ஸோ எங்களோட கேப் டிரைவர் என்ன எங்களை ராஸ் ஐலாண்ட் போகிற போட்டோட டெர்மினல்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு டிக்கெட்டும் கையில் கொடுத்துட்டு நான் இதே பிளேஸில் வெயிட் பண்ணுவேன், முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் டிக்கெட்டை காமிச்சு போட்டில் போனோம். இங்கேருந்தே தெரியுதே அது தாங்க ராஸ் ஐலாண்ட். அங்கே தான் போனோம். போனதும் டூரிஸ்ட் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி டிஸ்பிளே போர்டும் வச்சுருந்தாங்க அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ 2 hours டைம் கொடுத்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அங்கே நாங்கள் அப்படியே போய் ரவுண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஏஜ்டு பீப்புள், நடக்க முடியாதவங்களுக்கு பேட்ரி வெஹிக்கிள்லாம் கூட ஆக்சசிபிளாக இருந்தது. நாங்கள் அப்படியே மெதுவாக நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். மான் அவ்வளோ இருந்ததுங்க. நான் இவ்வளோ மான்லாம் பார்த்ததே இல்லை. ஒரு 100+ மான் இருந்திருக்கும். அது பாட்டு தான் இருந்தது. ஆனால் சில இதுக்கு ரொம்ப கொம்புலாம் ஷார்ப்பாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் முட்டிடுமோன்னு பயமாக இருந்தது. ஸோ நாங்கள் சின்னதாக இருக்கிறது கிட்ட போய் அதை லைட்டாக தடவிட்டு அதுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு தென் அப்படியே அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணோம். 2004 சுனாமியில் அந்தமானுக்கும் பயங்கர அடி. அதில் டேமேஜ் ஆனது தான் போல் இதெல்லாம். இது எல்லாமே ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டடாக இருந்திருக்கு பிரிட்டிஷ் பீரியடில். இந்த சுனாமியில் பாதிக்கு மேலே போயிருக்கு. உள்ளே கூட போய் பார்த்தோம், ஆனால் அதை வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எப்போ வரும்னு ஆவலாக தேடிட்டு போன சர்ச் தூரமாக கண்ணில் பட்டுச்சு. எஸ், பிரெஸ்பிடேரியன் சர்ச். காக்கா மூவியில் உயிரின் உயிரை சாங் இந்த ஐலாண்ட் அண்ட் இந்த சர்ச்சில் தான் கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த போர்டில் போட்டிருக்கிறது கிளியராக இருக்கான்னு தெரியல, நான் சொல்கிறேன். இந்த சர்ச் ஃபுல்லி மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு பர்மா டீக் அண்ட் கிளாஸ்லாம் இட்டாலியிலேருந்து வரவழைச்சி பில்ட் பண்ணதாக போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு இருக்கப்போவே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை நாங்கள் ராஸ் ஐலாண்டுக்கு இறக்கி விடுறப்போவே டிரைவர் அண்ணாக்கிட்ட கேட்டு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வந்தோம். அது மழைக்கான யூஸ் ஆச்சோ இல்லையோ, எங்களுக்கு நடக்க நல்லாவே யூஸ் ஆச்சு. அதை ஸ்டிக்காக யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்தோம். என்ன பண்ணுறது, நமக்கும் வயசாகுது போல். அப்படியே சர்ச் பக்கத்தில் போனோம். சுற்றி ஃபுல்லாக ட்ரீஸ் தான். நல்ல கிளைமேட், ட்ரிஸ்லிங்கோட செம்மையாக இருந்தது. அந்த சர்ச்சுமே சுனாமியில் பாதி போயிடுச்சு. அந்த சாங்கில் இருந்த மாதிரிலாம் இல்லை. உள்ளே போய் வீடியோ எடுத்தோம் கொஞ்சம். எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் தான் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக ஆல்கேவாக இருந்தது. பயங்கரமாக வலிக்குச்சுங்க. ரொம்ப பார்த்து தான் நடந்தோம். அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறப்பவே மழை அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களால் வீடியோஸும் எடுக்க முடியல. நம்ம போன நேரமாக என்னன்னு தெரியல, சைக்ளோன் அலர்ட் வேறு போர்ட் பிளேயரில். கேப் டிரைவர் அண்ணா வேறு ரூம் போயிடலாமான்னு கேட்குறாரு. இல்லை அண்ணா, அடுத்து எங்கள் ஐட்னரியில் பீச் இருந்தது, ஸோ நாங்கள் அங்கே போகலாம், மழை வந்தால் ரூம் போயிடலான்னு வீர வசனம்லாம் பேசி அவரை எப்படியோ வேறு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனோம் பக்கத்தில்.
அங்கே கொஞ்ச நேரம் மெதுவாக பெஞ்ச மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல, போட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு அவ்வளோதான் போகலன்னு நினச்சிட்டு முடிஞ்ச வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு சேராக அன்றைக்கி டேவை வைண்ட் அப் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டோம்.